ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நான் போன காலேஜில் 190+ இல்லை 180+ கட் ஆஃப் இருந்தால் கவுன்சிலிங் மூலியமாக நம்ம அந்த காலேஜில் சேர்ந்துடலான்னு சொன்னாங்க. பட் இந்த பனிமலர் காலேஜில் தான் 175+ கட் ஆஃப் இருந்தாலே கவுன்சிலிங்கில் நீங்கள் தாராளமாக இந்த காலேஜை செலக்ட் பண்ணி ஃபீஸ் கம்மியாக படிக்கலாம். ஸோ யாராவது எனக்கு 175 கட் ஆஃப் வந்துடும், சென்னையில் ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும், பிளேஸ்மெண்ட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜை நீங்கள் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த காலேஜ் கேம்பஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கேம்பஸ். எங்களை எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கூட்டு தான் இந்த காலேஜ் ஃபுல்லாத்தையுமே சுற்றி காமிச்சாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே தனித்தனியாக பிளாக் இருக்குது. ரொம்ப நீட்டாக க்ளீனாக க்ரீனரி கேம்பஸாக இருந்துச்சு. கேம்பஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நான் கேம்பஸை பார்க்கும்போது அங்கே நிறைய பசங்களை நான் பார்த்தேன். 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தேன், 1st இயர் பார்த்தேன், சிஎஸ்சி இசி பசங்க, இந்த மாதிரி நிறைய பசங்களை நான் பார்த்தேன். அந்த ரிவ்யூஸும் நான் கடைசி கொஞ்சம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வருது. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஜெய் சக்தி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நடத்துகிறாங்க இதை. ஸோ அகெயின் இந்த காலேஜுக்கு போகணுன்னா உங்களுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, நல்ல மார்க் எடுத்து கவுன்சிலிங் மூலயமா கம்மியான ஃபீஸ் கட்டி படிக்கலாம். இல்லை எனக்கு மார்க் வராது ஆனால் பனிமலரில் தான் சேரணும்னு நினச்சிங்கன்னா டொனேஷன் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்ந்துக்கலாம். ஸோ இந்த காலேஜ் பேம்ப்ளெட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ கோர்ஸஸ் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிஇ இசிஇ, பிஇ EEE, பிஇ மெக்கானிக்கல், இந்த 4 கோர்ஸ் பிஇயில் வருது. பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ஐடி, ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல். இது போக பிஜி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, கம்யூனிகேஷன் சிஸ்டம் எம்பிஏ இருக்குது, பிஹெச்டி ப்ரோக்ராமும் அவங்க தர்றாங்க. யாருக்காவது இந்த காலேஜில் அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக காலேஜுக்கே கால் பண்ணி இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இவங்களோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100+ MOU சைன் பண்ணியிருக்காங்க. கேரியர்ஸ் 360லேருந்து AAA+ ரேங்கிங் வந்திருக்கு. 1620 யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் 19 கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. NIRF ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 201 to 300 பேண்டில் இருக்கிறாங்க. இந்தியாஸ் கிளீனஸ்ட் கேம்பஸ்க்கு ஒரு அவார்டே வாங்கியிருக்காங்க. கேம்பஸ் அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் செயினில் அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்கி தராங்க. சைபர் செக்யூரிட்டி ஹேக்கத்தானில் ஆல் இந்தியா வின்னராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோலார் இன்குபேட்டர், இங்கே என்னென்ன மாதிரி கிளப்பு வச்சுருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி கிளப், சோலார் நோவினா கிளப், விஸ்வகர்மா கிளப், ஐடியோ கிளப், ஐடியாத்தான் கிளப், மிஷின் லேர்னிங் கிளப், ஆப் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் கிளப், இந்த மாதிரி கிளப்ஸ் வச்சுருக்காங்க. ரிசர்ச் ஓரியன்டாக லேப் என்ன வச்சுருக்காங்கன்னா ஐஓடி இருக்குது, வயர்லெஸ் கம்யூனிகேஷன் லேப் இருக்குது, இன்குபேஷன் லேப் இருக்குது. இது போக வேல்யூ ஆடட் கோர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதை அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது போக டெக்னிக்கல் சொசைட்டிஸ் அண்டு சோஷியல் கிளப்லாம் நிறைய வச்சுருக்காங்க இங்கே. ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் கைண்ட். ஸோ இங்கே இஸ்ரோ ஃபர்ஸ்ட் டைம் நாஃப்டு ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹூண்டாய் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எக்ஸாவேர் ப்ரீமியம் லீக் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. MOU வித் ஐபிசி இந்தியா. இந்த காலேஜில் ஐபிசி இந்தியா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா அங்கே ஐபிசி எலக்ட்ரானிக்ஸ் அசம்பிளி பற்றி பசங்களுக்கு ட்ரைனிங் தர, அதுக்கப்புறம் மெட்டாவர்ஸ் லேபு, டெக்டிவத்தான், பலூன் சேட்டிலைட்டு, பிளாக் செயின் ஸ்கில்ஸ் சமிட், MOU வித் நாஸ்காம். அதுக்கப்புறம் அகாடமியா ஈவெண்ட். ஸோ அகாடமிக் வைஸை என்னென்ன ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, டெடெக்ஸ் பனிமலர் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, பிஇசி ஹேக்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, டெக்கத்தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனியோட லீடர்ஸ்லாம் கூப்பிட்டு பேச வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் யார் கூடலாம் MOU சைன் பண்ணியிருக்காங்கன்னா UNO மிண்டா, கேப்ஜெமினி, HCL டெக், ஹெக்ஸாவேர், CSIR, அசோக் லேலண்ட், ஜோகோ, ஃப்ளக்ஸ், TCS. நெக்ஸ்ட் இங்குள்ள ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீனரி கேம்பஸ், மெஸ் இருக்குது. இங்கே மெஸ் மத்தியானம் லஞ்சு ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க பசங்களுக்கு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், ப்ளே கிரவுண்டு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், லைப்ரரி, லெபார்ட்ரிஸ், ஹாஸ்டல், மெடிக்கல் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது டோட்டலாக 11,000+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க.
1000+ ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்னு பார்த்தீங்கன்னா 1500+, எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட், அபோவ் 90% பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல் அலுமினி இது வரைக்கும் 15,000 சக்ஸஸ்ஃபுல் அலுமினிஸ் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் இன்குபேஷன் லேப்ஸ் பார்த்தீங்கன்னா டெக் மகேந்திரா இது இருக்குது, எல்என்டி இது இருக்குது, ஆரக்கிள் இது இருக்குது, எல்ஐஆர் டிஜிட்டல் இருக்குது, பிராக் ரோபோட்டிக்ஸ் இருக்குது, ட்ரோனெக்ஸ் இருக்குது, என்விஹெச் அண்ட் என்டிடி இருக்குது, ஃப்ளக்ஸ் இருக்குது, டீப்ஸ்பியர் ஏஐ, ஓப்பன் டர்ஃப் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா 300+ கம்பெனி வேர்ல்டு வைடாக ஹையர் பண்ணுறாங்க. 15,000 அலுமினி வேர்ல்டு வைடு, மோர் தென் 90% பிளேஸ்மெண்ட். ரெக்ரூட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அமேசான், காக்னிசன், கேப்ஜெமினி, ஏஆன், அசென்ச்சர், ஜோகோ, விப்ரோ, நோக்கியா, எம்ஃபசிஸ், இன்ஃபோசிஸ், ஐபிஎம், ஹெச்பி, ஜஸ்பே, கோடிங் மார்ட் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து வர்றாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மேஜர் ரிசர்ச் ஏரியா எதில் இருக்குன்னா மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஏஆர்விஆர், கம்ப்யூட்டர் விஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் பார்க்க பனிமலர் வெப்சைட்குள்ளே போங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா காலேஜ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது, பட் பிளேஸ்மெண்ட் நல்லா தர்றாங்க. ஸ்கில்ஃபுல்லாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து காலேஜ் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்றாங்க. நிறைய கம்பெனிஸ் வருதுனாங்க. ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது, பட் அவங்க சொல்கிறது நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நம்மளே அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. யாருமே வந்து இங்கே வந்து சேராதீங்கன்னு நான் கேட்டவங்க யாருமே சொல்லலை. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, தாராளமாக வந்து சேரலாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நான் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், அதுக்கு நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து பனிமலையில் சேராதீங்க. என் லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகணும், நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும், நல்லா படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பனிமலரை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் பிளேஸ்மெண்ட் பற்றி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடிக்கு நிறைய கம்பெனிஸ் உள்ளே வர்றாங்க, பட் அந்த கோர் இன்ஜினியரிங் அண்ட் இந்த இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல்லாம் நான் அந்த அளவுக்கு வரலை. ஸோ அவங்களுக்குமே ட்ரைனிங் கொடுத்து ஐடி ஃபீல்டில் எப்படியாவது கொண்டு போய் பசங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது பனிமலையில் மட்டும் கிடையாது, நான் விசாரித்த நிறைய காலேஜில் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஐடி கம்பெனியில் ஏதாவது வேலை வாங்கி கொடுத்துறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடியில் தான் ப்ளேஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பனிமலரை எடுங்க. தேர்ட் இயர் பசங்கள்லாம் பேசும்போது கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸே கொஞ்சம் ப்ளேஸ் ஆகுறாங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தராங்க. மெயினாக வந்து நிறைய காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு தனியாக ஃபீஸுன்னு வாங்கி பிளேஸ்மெண்ட் ஃபீஸ்ன்னு கலெக்ட் பண்ணி ட்ரைனிங் தருவாங்க. பட் பனிமலையில் வந்து ஃப்ரீயாகவே வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மெஸ்ஸெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம், பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மெஸ்ஸுமே ரொம்ப நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து 175 மேலே கட் ஆஃப் எடுத்துட்டாலே உங்களுக்கு இங்கே கண்டிப்பாக வந்து சீட்டு கிடச்சிருங்க. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து அரௌண்டு 1.5 to 2 lakhsக்குள்ளே வரும். வித் ஃபுட்டு ஃப்ரீ, வித் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. இல்லை நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போகிறீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் ஃபீஸ் வந்து கூட இருக்கும், ப்ளஸ் ஒன் டைம் டொனேஷனும் இருக்கும். பனிமலர் காலேஜ் யாரெல்லாம் வந்து லைஃப்பில் கொஞ்சம் சீரியஸாக நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் கன்சிடர் பண்ணுற காலேஜை இது வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் பனிமலரை பற்றி சொல்லிட்டேன். இல்லை வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன்டு. தேங்க்யூ.